ஹாய் வணக்கம் மக்களே. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அதாவது நம்ம ப்ளூ பாக்ஸ் அனிமியோட தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்பை இப்போ நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க நண்பா. ஸோ கடந்த 2 மாசமா இந்த அனிமியோட தமிழ் டப்பை ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு நாமளுமே சொல்லியிருப்போம். ஸோ அப்படி ஜூன் மந்த் எண்ட்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குன்னு ஒரு வீடியோல நாமளுமே சொல்லியிருக்கோம் நண்பா. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த ப்ளூ பாக்ஸ் அனிமியோட தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்பை ரிலீஸ் பண்ணிட்டாங்க நண்பா. ஸோ அதுவுமே சீசன் 1 எல்லா எபிசோடுமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ மொத்தமா 25 எபிசோட் இருக்கு நண்பா. ஸோ யாராவது இந்த அனிமியை பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அதுவுமே வைரசி வழியை பார்க்காம முடிஞ்ச அளவுக்கு நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. ஸோ அப்பதான் அவங்களுமே இன்னும் நிறைய நல்ல அனிமி எல்லாமே தமிழ் டப்ல கொண்டு வருவாங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இந்த ப்ளூ பாக்ஸ் அனிமியோட தமிழ் டப்பிங் எப்படி இருக்குன்னு பாக்குறது முதல் இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க முதல் முறையா ஒரு வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க அனிமி பாக்குற ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. சரி வாங்க நண்பா, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்தாங்க, வேணும்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரீசெண்ட் டைம்ல வந்து ஒரு பெஸ்ட் ரோம்காப் அனிமி லிஸ்ட் எடுத்தோம்னா கண்டிப்பா இந்த ப்ளூ பாக்ஸ் அனிமியுமே டாப் 5ல இருக்கும். ஸோ இதுவுமே மற்ற அனிமி மாதிரி ரோம்காப் அனிமியான்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இல்ல. ஸோ இதுல வந்து ஸ்போர்ட்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலயுமே ஒரே ஒரு ஸ்போர்ட்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம பேட்மிண்டன், பாஸ்கெட் பால் ரெண்டு ஸ்போர்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதாவது நம்ம ஹீரோ வந்து பேட்மிண்டன் பிளேயர், அப்படியே நம்ம ஹீரோயின் வந்து பாஸ்கெட் பால் பிளேயர். ஸோ இப்படி இருக்க நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோக்கு 1 இயர் சீனியர். ஸோ அதுலயுமே நம்ம ஹீரோயின் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க, எல்லாருக்குமே அவங்கள பத்தி தெரிஞ்சிருக்கும். ஆனா அப்படியே நம்ம ஹீரோவை பாத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட். சோ இப்படி இருக்க இவங்க 2 பேருமே அடிக்கடி பிராக்டிஸ் பண்ற இடத்துல மீட் பண்றாங்க. சரி ஓகே நண்பா, கதைக்குள்ள அப்புறமா வருவோம். சோ இப்போதைக்கு இந்த ப்ளூ பாக்ஸ் அனிமி வந்து ஒரு டிஃபரெண்டான ரோம்காப் அனிமி. சோ அதுலயுமே இப்போ ரீசெண்டா வந்த ரோம்காப் அனிமிலேயே ஒரு பெஸ்டான அனிமி இந்த அனிமியை சொல்லலாம். சோ அப்படி இருக்க இந்த அனிமியோட தமிழ் டப்பிங் எப்படி பண்ண போறாங்கன்னு நாம எல்லாருமே பயந்துருப்போம். ஆனா நம்ம பயந்த மாதிரி பெருசா அப்படி ஒண்ணுமே நடக்கல நண்பா. ஓரளவுக்கு ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. சோ அதை விட இந்த அனிமியோட தமிழ் டப்பிங் கேட்க கொஞ்சம் புதுசாவே இருந்தது. அதை தவிர ஒரு சில இடங்கள்ல மட்டும் ஓகே என்ற மாதிரியுமே ஃபீல் ஆச்சு. மற்றபடி இது வந்து ஒரு மோசமான டப்பிங் அனிமி கண்டிப்பா சொல்ல முடியாது. சோ யாராவது புதுசா பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த டப்பிங் வந்து ரொம்பவே பிடிக்கும். அதை தவிர ஜாப்பனீஸ்ல பார்த்தவங்க கண்டிப்பா இன்னொரு தடவை கூட தமிழ் டப்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்டா தமிழ் டப்பிங் பாக்குற மாதிரி தான் இருக்கு நண்பா. ஸோ அதாவது இப்போ ரீசெண்டாக வர தமிழ் டப் அனிமிலேயே நிறைய அனிமில வந்து மெயின் கேரக்டரோட வாய்ஸ் வந்து அதுக்கு முதல் ஒரு சில அனிமிலையுமே அவரோட வாய்ஸை தான் கேட்டிருப்போம். ஸோ அந்த வகையில் இந்த அனிமில பார்க்க இதுல நம்ம ஹீரோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் புதுசாவே இருந்தது. ஜெயிச்சாலும் தோத்தாலும் அதுக்கான மொத்த காரணமும் ஏன் மேலதான் இருக்கும். படபடப்பான அந்த டென்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பசங்களே இப்படிதான். அதை தவிர நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸோட வாய்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லாவே செட் ஆயிருந்தது. ஐயோ, அவளை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும். வாய்ப்பே இல்ல. வாய கழுவு. ரொம்ப அதிகமா ஆசைப்படாத கண்ணா, சும்மா விளையாடுன. ஸோ பெரும்பாலும் இந்த கேரக்டருக்கு இந்த வாய்ஸ் செட் ஆகல என்ன மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகாது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து இந்த கிளாஸ் ரூம் ஆஃப் த எலைட் அனிமில பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டருக்கு வாய்ஸ் எல்லாமே செட் ஆகாத மாதிரி ஃபீல் ஆகும். அதை தவிர டப்பிங்குமே கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா அந்த கேரக்டரோட வாய்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு மேட்ச் ஆகுற மாதிரியே இருக்கும். உனக்கு அவளை தெரியுமா? எனக்கா? இல்ல தெரியாது. டாய்கி, நீ எழுந்துட்டியா? உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஸோ பெரும்பாலும் இந்த ப்ளூ பாக்ஸ் அனிமில நிறைய கேரக்டர்ஸ் வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கான கேரக்டர்ஸ், ஆனா ஒரு 1-2 கேரக்டர்ஸ் மட்டும் கொஞ்சம் அமைதியான கேரக்டர். ஸோ அப்படித்தான் இந்த ப்ளூ பாக்ஸ் அனிமில நம்ம ஹீரோவுமே. ஸோ ஜாப்பனீஸ்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஃபீல் ஆகும். இதுவே இந்த தமிழ் டப்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் எனர்ஜியா பேசுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஒரு சின்ன மிஸ்டேக்கா இருந்தது. ஆனா அதுவுமே பெரிய ஒரு மிஸ்டேக்கா எடுத்துக்க வேண்டாம். ஸோ இதை தவிர வேற எதுவும் பிரச்சனை இல்லைன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய மிஸ்டேக் ஒன்றுமே இல்லை. ஏன்னா நான் வெறும் 2 எபிசோட் தான் தமிழ் டப்ல ட்ரை பண்ணி பார்த்தேன் நண்பா. ஸோ யாராவது இந்த அனிமியோட எல்லா எபிசோடுமே பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த தமிழ் டப்பிங் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ மற்றவங்களுமே தெரிஞ்சுக்கிட்ட ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலுமே அதையுமே சொல்லுங்க. ஸோ முக்கியமா நிறைய அனிமில வந்து இந்த ஜாப்பனீஸ் நேம் எல்லாமே கொஞ்சம் தப்பா சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இதுலயுமே ஒரு சில இடங்கள்ல தெரியும். ஸோ அதை தவிர ஒரு பிளஸ் என்னன்னா இந்த ஜாப்பனீஸ் டெக்ஸ்ட்ல வரதுக்கு இவங்களே சப்டைட்டில் வந்து அட் பண்ணிருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்பவே பாராட்ட வேண்டிய விஷயம். சரி, இதுக்கு அடுத்து ஸ்கிரிப்ட் பாத்தீங்கன்னா அதுலயுமே பெருசா எந்தவித மிஸ்டேக்குமே இருக்காது. சரி, உங்களுக்கு வேணும்னா நீங்க சப்டைட்டில் ஒன் பண்ணியுமே பாத்துக்கலாம். சோ அந்த அளவுக்கு பெருசா கதையில சேஞ்ச் பண்ணல. ஒரு சில இடங்கள்ல மட்டும் அவங்கள தமிழ் டப்ல ஒரு சில விஷயம் எல்லாமே ஆட் பண்ணிருக்காங்க. சோ அதுவுமே ஓரளவுக்கு ஓகே தான் இருந்தது. இன்று நாடு முழுவதும் பரவலாக வெயில் இருக்கும். மார்னிங்மா. அதோட முக்கியமா ஒரு சில இடங்கள்ல இவங்களாவே இந்த ரைமிங்கா டப் பண்றேன் டைலாக்ஸ் அட் பண்ணாம ஒரு நீட்டா டப் பண்ணிருக்காங்க. சோ இதே மாதிரி மற்ற அனிமிக்கு எல்லாமே டப் பண்ணா நல்லாவே இருக்கும். ஏன்னா சில அனிமியோட டப்பிங்ல ஒரு சில இடங்கள்ல ரைமிங்கா டப் பண்றேன் சில சினிமா டைலாக்ஸ் அதோட இந்த ட்ரெண்டிங்கா என்னென்ன மீம்ஸ் இருக்கோ அதை எல்லாமே சேர்த்து டப் பண்ணிருப்பாங்க. சோ அது வந்து ஓரளவுக்கு எல்லோருக்குமே அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்காது. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ.
ஸோ மொத்தமாக சொல்லப்போனால் இந்த அனிமோட தமிழ் டப்பிங் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்கு நண்பா. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்குமே பிடிக்கும். இதை தவிர இந்த ப்ளூ பாக்ஸ் அனிமோட சீசன் 2 வந்து இந்த வருஷம் அக்டோபர் மந்தில் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே வீக்லி ஒரு எபிசோட் படி தமிழ் டப்லையுமே ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. அப்படி இல்லாட்டி மொத்தமாக ரிலீஸ் பண்ணி முடிய சீசன் 2மே தமிழ் டப்பில் கொண்டு வரலாம் நண்பா. ஸோ அதுக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நெட்ஃபிளிக்ஸில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. சரி, யார் இந்த ப்ளூ பாக்ஸ் அனிமே இனிமேல் தமிழ் டப்பில் ட்ரை பண்ணி பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நண்பா. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான டப் தான். அதை தவிர ரொம்ப ஒரு பெருத்தான டப்பிங் தான் பண்ணியிருக்காங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. சோ இனிமே போக போக இம்ப்ரூவ் பண்ணி நம்ம நெட்ஃபிளிக்ஸ்லயுமே தமிழ் டப்பிங் பண்ணி கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். சோ இப்போதைக்கு இந்த ப்ளூ பாக்ஸ் அனிமோட டப்பிங் ஓகே தான் நண்பா. சோ இதை தவிர நம்ம ஜோஜோஸ் பிசார் அட்வென்ச்சர்ஸ் ஸ்டீல் பால் ரன் அனிமோட தமிழ் டப்பிங் வந்து ரொம்ப பெஸ்டா பண்ணிருப்பாங்க. சோ அதுவுமே ஒரே ஒரு எபிசோட்ங்கிறதால சோ அதை வந்து அந்த அளவுக்கு பெஸ்டா டப் பண்ணிருப்பாங்க. சரி, ஓகே நண்பா, உங்களுக்கு இந்த ப்ளூ பாக்ஸ் அனிமோட தமிழ் டப்பிங் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரி, போயிட்டு வரட்டா? போயிட்டு வாங்க, டாடா. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்லில் தட்டிடுங்க.